வணக்கம். மூவ் பண்ணலாம், பார்க்கலாம். வணக்கம் அம்மா. ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் மேம். ஓகே. பண்ணியாச்சுங்கம்மா. இன்னைக்கு வந்து நம்பர்ஸை பத்தி சொல்றேன். நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கான்செப்ட் புரியும். அதுக்கப்புறம் நேத்து நம்ம என்ன கவனிச்சோமோ அதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு டைட்டில் வரும்போது நம்ம அதை வந்து செய்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் டே 3 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் மைக்கை ஆஃப் பண்ணிக்க. நிறைய பேருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் வந்து நிறைய டைப் இருக்கு தெரியும். பேசிக்கா இருக்கிற நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எழுதிக்கங்க. யாருக்காவது தெரியுமா நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு? தெரிஞ்சா சொல்லுங்க. ஆரம்பிக்குங்கம்மா. குழந்தைகிட்ட இப்ப போய் 1 2 3 சொல்லுன்னு சொல்லி கேட்போம்ல, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணும்? 1 தான் இருக்கு. நேச்சுரல்னாவே 1 தான். நேச்சுரலா அது வந்து 1 இப்படி ஆரம்பிக்கும். பரவாயில்ல, சொன்னதுக்கு நன்றி. அடுத்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் தான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சதுதான். தெரிஞ்சதே சொல்றாங்கன்னாலும் அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல அப்படியே ரொம்ப கரெக்டா இருக்கும். பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா. அடுத்து இன்டிஜர்ஸ். இது பேரு முழுக்கள். முழு எண், இயல் எண், இது முழுக்கள். இது எப்படி இருக்கும்னா ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி இருக்கும். கிராஃப் ஷீட் நீங்க பார்க்கும்போது தெரியும். இங்க 0 இருக்கும், இந்த சைடு ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸ் டேஷ், அதனால மைனஸா இருக்கும். என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம ஹோல் நம்பர் சொல்லிட்டோம். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்டிஜர் எப்படி இருக்கும்னா 0 பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 இப்படி போகும். அது இன்ஃபினிட்டி அளவுக்கு போகும். இன்ஃபினிட்டினா நமக்கு தெரியாத நம்பர், அதனால அதுதான் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சிம்பிள்ல 8 வந்து படுக்க போட்டா எப்படி இருக்குமோ அது பேர் என்னன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். நோட்ல என்ன செய்யணும்? எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து இன்டிஜர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா P by Q. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். ரொம்ப எளிமையானதான். இந்த PQ இந்த நம்பர்ஸ் எங்க இருக்கும்னா இந்த இன்டிஜரா இருக்கும். PQ நாட் ஈக்குவல் டு Q வந்து நாட் ஈக்குவல் டு 0. இந்த PQ எதாவா இருக்கும்? இன்டிஜர். இன்டிஜரை என்ன மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா இஜெட். இந்த இஜெட் இண்டிகேட் பண்ணோம். இந்த W, இது N, இது வந்து Q. இதெல்லாம் நீங்க மனப்படமா நீங்க சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சரியா? தெரியலனா கேட்கலாம்.
Natural number starts with 1. Whole number start with 0. 0. Integers வந்து 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 etc. அடுத்து rational numbers ரேஷியோ ஃபார்மில் தான் இருக்கும். P by Q. PQ belongs to Z. Zனா இன்டிஜரில் இருக்கும். இப்போ பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கலாம். பட் டினாமினேட்டர் ஜீரோ வரக்கூடாது. Q நாட் ஈக்குவல் டு ஜீரோ. Q நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் டினாமினேட்டர் வந்து ஜீரோ வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நமக்கு அப்படி ஜீரோ வந்தால் அது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அது இன்ஃபினிட்டி அப்படின்ற பேருக்கு போயிடும். அதனால தான் Q நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த நார்மலாக இந்த பேசிக் நம்பர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து வேற ப்ராசஸ்லாம் செய்யும் போது இந்த நம்பர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செட் ப்ராக்கெட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அதை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுவாங்க. இந்த P, Q பிலாங்ஸ் டு Z அந்த மாதிரி நமக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4 நம்பர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிச்சா ஓகே, இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்காக தான் நம்ம தொடங்கியிருக்கோம், சரியா? அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும் ஏற்கனவே, இதெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு என்ன செய்வேனா யோசிக்க வேணாம். ரொம்ப ஈஸியானது தான், ஓகேவா? சரி, இர்ரேஷனல் நம்பர். சில நம்பர்ஸ் இருக்கும், அதனுடைய ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் 2, ஸ்கொயர் ரூட் 3, அதுக்கப்புறம் 5 வேல்யூ, அடுத்து இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இரேஷனல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில நம்ம நோட் பண்ணுவோம். இந்த ஏற்கனவே சொன்ன ரேஷனலும் இரேஷனலும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய நம்பர்ஸ் பேர் என்னன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரேஷனல் நம்பர் யூனியன் இரேஷனல் நம்பர். இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ரியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சொல்லுங்கப்பா மேம். பை கூட இரேஷனல் நம்பர்ஸ்ல வருமா மேம்? பை வரும்பா. ஆமா, பை வரும், பையும் வரும், ஈயும் வரும். ஈ வந்து 2 பாயிண்ட் சம்திங் வேல்யூ வரும், பை வந்து 3.14 அந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி வரும். கரெக்ட்பா. இது இந்த ஈவன் நம்பர். அடுத்து ஈவன் நம்பர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டிவிசிபிலிட்டி பை 2. அந்த நம்பர் தான் வந்து ஈவன் நம்பர். டிவிசிபிலிட்டி பை 2க்கு என்ன கண்டிஷன் மேம்? ஈவன் நம்பரா இருக்கணும் மேம். கண்டிஷன் என்ன சொன்னோம்? எண்ட் வித் 0, 2, 4, 6, 8. நேத்து பண்ணோம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஈவன் நம்பர் அது வந்து இங்க வந்து ஈவன் நம்பர் வர்றப்ப பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லயுமே பார்க்கணும், ரெண்டுமே உண்டு. ஸோ இந்த பக்கம் -2, -4, -6, அடுத்து நடுவுல 0, 2, 4, 6. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். ரொம்ப கிளியரா பேசிக்கா வந்து கவனிக்கணும். அடுத்து ஆட் நம்பர். எல்லாருக்கும் ஆட் நம்பர் தெரியும்ல. இது வந்து 2n - 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலால அடங்கும். இது 2n அப்படின்ற ஃபார்முலால அடங்கும். nக்கு பதிலா 0, 1, 2 அப்படின்னு போட போட மார்க் வேல்யூ. அது மாதிரி ஆட் நம்பருக்கு 2n - 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலாக்கு கொண்டு வரலாம். 2 × 0 - 1, -1, -3, -5, அப்போ 1, 3, 5, 7 அப்படின்ற ஆட் நம்பர். அதுதான் வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈவன் நம்பர், ஆட் நம்பர். யாருக்கும் டவுட் இருக்கா?
ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணோன்னு கேட்டேன். ஓகே, இப்ப ஈவன் நம்பர் எனக்கு வந்து இது என்ன நம்பர்னு தெரியல. ஈவனை ஆட் நம்பரை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஈவன் நம்பர் நீ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் ஈவன் நம்பர் given below கொடுத்திருக்க கீழே கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல நீ கண்டுபிடி. இப்ப 53 இது வந்து ஈவன் நம்பரா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அடுத்து இது 75 அந்த மாதிரி கேள்வி கேட்கிறப்ப அவங்களுக்கு வந்து தெரியாம கூட இருக்கும். சரி, ஆனா இது முடிஞ்சிருக்கான்னு நம்ம செக்அப் பண்ணணும். செக்அப் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். இந்த இதை எழுத்துறோம் 1 3 5 7 எக்ஸெட்ரா -1 -3 -5 இப்படியெல்லாம் எடுத்துட்டு போகணும். இதுல வந்து நம்ம பிரிக்கிறது. இப்ப ஈவன் அப்படின்னா இந்த மாதிரி 2 பிரிக்கலாம். ஆட் அப்படின்னா 2 பிரிச்சுட்டு ஒரு 1. அப்ப இந்த ஈவனே 2 பிரிக்கிறப்ப ரெட்டப்படை எண். இந்த வேர்டையே நம்ம பிரிச்சு ஒற்றைப்படை எண் அப்படி நம்ம நோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆட் நம்பர், இதுவும் ஆட் நம்பர், இதுதான் ஈவன் நம்பர். அந்த ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது நமக்கு ஏபிசிடியே தெரியாத அப்ப நம்ம ஆப்பிள்னு எழுத முடியாது. அது மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குட்டி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி. ஏன்னா 10 வயசுல இருந்து 12 வயசு குழந்தைங்களுக்கு ரொம்ப அமைதியா சொன்னாதான் புரியும். இவங்க திட்டுறாங்க, அவங்க கிளாஸுக்கு நம்ம உட்காரவே வேணாம், பயமா இருக்கு, ஓடிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் எப்படி இருக்கும்னா, எப்படி ஈவன் நம்பர் எதெல்லாம் ஈவன் நம்பர் இல்லையோ அதெல்லாம் ஆட் நம்பர், எதெல்லாம் ஆட் நம்பர் இல்லையோ அதெல்லாம் ஈவன் நம்பர். அது மாதிரி இந்த பிரைம் நம்பர் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பருக்கும் காம்போசிட் நம்பரையுமே நடத்துறதுக்கே வந்து ஒரு செஷன் வேணும், ஒரு கிளாஸ் ஹவர்ஸ் வேணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், லேர்ன் பண்றதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன செய்து இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம காம்போசிட் நம்பருக்கு முன்னாடி பிரைம் நம்பர் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கும், ஒரு நம்பர் that divisibility by that number, அதே நம்பரால அது டிவைட் ஆகணும், அல்ல ஆர் இட்செல்ஃப் ஆர் ஒன்னால டிவைட் ஆகணும், அல்லது அந்த நம்பராலே டிவைட் ஆகணும். இப்போ ஒரு நம்பர் கொடுக்கும் 3 அப்படின்ற ஒரு நம்பர் தன்னாலையும் டிவைட் ஆகணும், அப்புறம் ஒன்னாலையும் டிவைட் ஆகணும். இதுல வந்து குறிப்பு நிறைய இருக்கு. என்ன நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா, இது divisible by 1 and itself, இதுதான் வந்து அதனுடைய டெஃபினிஷன். எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு செஷன் எடுத்து பிரைம் நம்பர்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏரடதனிஸ் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ஏரடதனிஸ் ஃபில்டர் அப்படின்ற ரூல் மூலமா நீங்க நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நீங்க இந்த ஏரடதனிஸ் அந்த ரூல் படி கத்துக்கிறதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா எதெல்லாம் பிரைம் நம்பர் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர் அப்படின்னு ஈஸியா முடிச்சுக்கலாம். அதே நேரத்துல எது ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர், எது ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்ற கம்பாரிசன்ல நம்ம என்ன செய்யணும், மூவ் பண்ணி போகணும். ஓகே, இப்ப நம்ம பிரைம் நம்பருடைய ரூல் என்ன, a number is divisible by 1 and itself, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரூல். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது அப்படின்னா அப்ப நம்ம இந்த நம்பர்லாம் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூல் படி இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் அப்படின்னு அதுக்கு ஒரு ரூலே கொடுத்துட்டாங்க. அது ஒரு செப்பரேட்டா ஒரு என்னை அசைச்சுக்க முடியாதா, நான் எந்த நம்பருமே கிடையாதா அப்படின்ற மாதிரி அவங்க 1 வந்து காம்போசிட்டும் இல்லை பிரைமும் இல்லை அப்படின்ற கேட்டகரியில ஈக்ளிட் அப்படின்றவரு ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு. அதனால 1 அப்படின்ற ஒரு கண்டிஷனை எழுதிக்கணும். கண்டிப்பா மஸ்ட், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சும்மா 1 தூக்கிட்டு போய் காம்போசிட்ல சேர்க்கறது, 1 தூக்கிட்டு போய் பிரைம்ல சேர்க்கறது அதை செய்யக்கூடாது. ஆட்ல வேணா செய்யலாம், OD
டி ஆட்ல சேர்த்துக்கலாம், நேச்சுரல் நம்பர்ல சேர்த்துக்கலாம், ஹோல் நம்பருக்குள்ள சேர்த்துக்கலாம், இன்டிஜர்ல சேர்த்துக்கலாம், ரியல் நம்பரே அதுதான். ஓகேவா? அது சேர்த்துக்கலாம். பட் இந்த ஒன்றை தூக்கிட்டு போய் பிரைம்லயோ காம்போசிட்லயோ என்ன செஞ்சக்கூடாது, கலந்து வைக்கக்கூடாது. அது மகா தப்பு. ஓகே, வாங்க ஒன்னு என்ன சார்? ஒன் இஸ் நெய்தர் பிரைம் ஆர் காம்போசிட். இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து எரோடத்தனிஷ் ஃபில்டர். அதில் வந்து நிறைய பெருசாக எலாபரேட்டாக பிரைமை பற்றி நம்ம பேசணும். பட் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூலை சொல்லி கொடுக்கறதுக்காக காம்போசிட் வந்து ஃப்ரேம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இதில் உள்ள ஒரு கொஞ்சம் ஃப்ரேம் நம்பரை மட்டும் நான் சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கோ. 1 கிடையாது, 2, 3, 4 கிடையாது. 4 என்னன்னா 2 எழுதிக்கலாம். அடுத்து 5, அடுத்து 7. ஆமா 7. ஏன்னா 6 கிடையாது, 7 இது வரைக்கும் ஸ்டாப் ஆயிடும். 8 கிடையாது, 9 கிடையாது. ஏன்னா இதெல்லாம் 3 × 3, 4 × 2 இப்படி மாறிடும். 10 கிடையாது, 5 × 2. இந்த இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக்ல 4 நம்பர் இருக்கும். இதுல வந்து 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு, அப்புறம் 100 வரைக்கும் 25 பிரைம் நம்பர் இருக்கு. இப்படி ஒவ்வொரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாலாம் நல்லா கிளியர் கரெக்டா தெரிஞ்சாதான் போட்டித் தேர்வுகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஷைன் பண்ண முடியும். நிறைய யோசிக்கலாம் முடியும். அவங்க கேள்வி கேட்பாங்க, கரெக்டா சொல்லுப்பா, ஒரே ஒரு பிரைம் நம்பர் இருக்குப்பா, அந்த ஈவன் பிரைம் நம்பர் அது யாருப்பா அப்படின்னு. ஒரே ஒரு ஈவன் பிரைம் 2 ஒன்லி, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் கூட, அதுவே ஈவன் கூட. தேங்க்யூ, சூப்பரா சொன்னீங்க, கிளாப். இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் யாருன்னா 1 இல்லைன்னு சொல்லியாச்சு, யாருமே கிடையாதுன்னு. 2, 3 இதுக்குள்ள வந்துட்டாங்க, பிரைம்ல வந்துட்டாங்க, பிரைம்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் இஸ் 4. குட்டி குட்டி விஷயத்துக்கு நிறைய கேள்விகள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன தன்ஷிகா? ஓகேவா? எல்லாம் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம காம்போசிட் நம்பரை சொல்லணும். காம்போசிட் நம்பர்ஸ் இது வந்து நாட் பிரைம், பிரைம் கிடையாது. அப்ப அதை தாண்டி வேற. அப்ப ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் இஸ் 4. ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் இஸ் 4. ஆமா, அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 10. 9 ஒன்றுதான், 9 இருக்கு, 10 இருக்கு. இப்படியே மூவ் ஆகி போகும். ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் வந்து நமக்கு வந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ சின்ன கான்செப்ட் நம்ம பண்ண போறோம். எல்லாருமே மேக்சிமம் 5th ஸ்டாண்டர்டுக்கு மேல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி மேம், பிரைம்ல வரதெல்லாம் காம்போசிட்டா மேம்? ஆமா, பிரைம் இல்ல, யாரோ இல்லையோ அவங்க எல்லாருமே இவங்க தான். ஆமாம். பட் யாரு பிரைம்ல இல்லை, பிரைம் இல்லையோ அவங்கலாம். ஆனா ஒன்னும் பிரைம் இல்லை, ஆனா ஒன்னும் பிரைம் கிடையாது, ஆனா ரெண்டுமே கிடையாது. அதனால ஒன்ன வந்து எல்லாத்துக்கும் ரெண்டுக்குமே சேர்க்க கூடாது. அது மட்டும் ரொம்ப கரெக்டா ஞாபகம். ஓகே மேம். அது ஏன்னா அது பிரைம் இல்லைல, அப்ப இது காம்போசிட், அது காம்போசிட்டும் இல்லை அப்படின்னு தான் ஈக்ளூட் ஐயா சொல்லியிருக்காரு. ஓகேவா? எஸ், போலாம். இத இன்னும் வந்து நிறைய நம்பர் இருக்கு, அதோட பேரெல்லாம் கூட நான் சொல்றேன் பாருங்க. லூகா நம்பர், ஃபிபினாசி நம்பர், ராமானுஜம் நம்பர், கப்ரேக்கன் நம்பர், டெசிமல் நம்பர், கோப்ரைம் நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர். இன்னும் நிறைய சொல்லணும். பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லணும், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி நம்பர், இன்னும் வந்து இன்னும் கண்டினியூஸா நிறைய போயிட்டே இருக்கும். மேம், விரஹங்கா நம்பர்ஸ் தானே மேம் ஃபிபனாசி சீரிஸ்? என்ன நம்பரு? விரஹங்கா நம்பர்ஸ். கரெக்ட், அதுதான். ஓகே, சரியா? இப்படி அது ஃபுல்லா ஸ்பெஷல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு தனியா ஒரு கேட்டகரியில வரும். இப்ப நம்ம வந்து
அடிஷன் ஆஃப் இண்டிஜர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு பார்க்கலாம். அது நம்பர் சொல்லாம உள்ள வந்தா அது சரியா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். அது போர்டு விசிபிளா இருக்குல்ல. 3rd டே வந்து கான்செப்ட் போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப சொல்றத ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிக்கணும். மேம் நான் வந்து 4th தான் படிக்கிறேன் மேம், எனக்கு கொஞ்சம் பைய சொல்லுங்க மேம் அப்படின்னா பைய சொல்லுவேன். சரியா? ஏன்னா குழந்தைங்க ஃபுல்லா ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதனாலதான். இப்ப வந்து உங்களுக்கு நார்மலா சாதாரண ஒரு கான்செப்ட் அடிஷன்ல சொல்லி தர போறேன். அடிஷன் ஆஃப் இண்டிஜர்ஸ். நேற்று படிச்ச ஒரு இதுல இருந்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். டிவிசிபிலிட்டி பை 13 அதோட ரூல் மட்டும் பார்த்து சொல்லவும். Positive oscillator 4. பாசிட்டிவ் ஆஸ்குலேட்டர் 4. பரவாயில்ல, நிறைய பேர் ஹோம்ஒர்க் போட்டு விட்டீங்க, சந்தோஷம். ஹோம்ஒர்க் யாரு போடலையோ அவங்கள உள்ள விட மாட்டேனுமே. ஏன்னா நீங்க படிச்சாதானே சரி. இங்க பாருங்க, நீங்க லீவ்ல இருக்கும் போதே இப்படி இருக்கீங்கல்ல, நீங்க நாளை கழிச்சுல இருந்து நீங்க ஸ்கூல் வேற போயிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் செட் ஆகணும்ல. ஃபாஸ்டா வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் அவங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி என்ன செய்யணுமோ கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு ஷார்ப்பா 8:58க்கு என்ன செய்யணும், வந்துடணும். நம்ம ஷார்ப்பா 10க்கு நம்ம கிளம்பி போயிடலாம். கொஞ்சம் இந்த டைம் கரெக்டா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கும் குறைச்சாலும் கூட்டினாலுமே ரிஸ்க் தான், அதுக்காக தான். ஓகே, தேங்க்யூ. இல்லை சப்போஸ் என்னால் 4 மணிக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 to 5 கூட நம்ம வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். 4 மணின்றது ரொம்ப சாத்தியம் கம்மி தான். ஏன்னா எல்லாருமே கிளம்பி போகணும்ல. எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸ்பெஷல் கிளாஸ் என்ன ஒரு நாள் அதில் வைப்போம். சரி, அடிஷன் ஆஃப் இண்டிஜர். ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஆட் பண்ணா ஆன்சர் என்னன்னா ப்ளஸ். ஆன்சர் தெரியுதா? ஒரு பாசிட்டிவையும் ஆட் பண்ணா என்னவா? பாசிட்டிவ். சரியா? ஒரு நெகட்டிவையும் ஆட் பண்ணா என்ன? நெகட்டிவ். இல்ல, நெகட்டிவ் தான். ஏன் அப்படின்னு சொன்னா பயப்பட வேணாம். அது வந்து மல்டிப்ளிகேஷன்ல அப்படி வரலாம், பட் இதுல வராது. இப்ப ஒரு பாசிட்டிவையும் ஆட் பண்ணா பாசிட்டிவ், நெகட்டிவையும் ஆட் பண்ணா நெகட்டிவ் தான். ஒரு அழுகுன முட்டை ஒரு கூடையில இருக்கு, இன்னொரு கூடையில இருக்கு. அது ரெண்டையும் சேர்த்தோம்னா நல்ல முட்டை வராது. சரியா? புரியுதா? கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கங்க. நிதானமா பதில் சொல்லுங்க. ஓகேவா? சரி, இது நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து ஒரு பாசிட்டிவையும் ஒரு நெகட்டிவையும் ஆட் பண்ணாலோ அல்லது ஒரு நெகட்டிவையோ ஒரு பாசிட்டிவையோ ஆட் பண்ணாலோ இந்த ரூல், ஆமா, இந்த ரூல் ரொம்ப முக்கியமான ரூல். ஒரு பாசிட்டிவையும் ஒரு நெகட்டிவையோ அல்லது ஒரு நெகட்டிவையோ ஒரு பாசிட்டிவையோ ஆட் பண்ணா என்னாச்சு? தெரியும். The symbol of biggest number bracket biggest number minus smallest number. இப்போ எழுதி போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துலயே எழுதி போடுறேன், அழிச்சிருவோம். இதுக்குதான் ஆன்சர் எழுதி போடுறேன், எழுதிக்கங்க. The symbol of biggest number bracket biggest number minus smallest number. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து கரெக்டா எழுதிக்கங்க. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப இந்த அடிஷன் ஆஃப் இண்டிஜர்ஸ் அப்படின்றதுல சம் போட்டுட்டு அடுத்து சப்ராக்ஷன் ஆஃப் இண்டிஜர்ஸ் என்ன அப்படின்றத இதை வச்சு பேஸ் பண்ணியே சொல்லி கொடுத்துறேன். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப
ஈஸியானது தான். ஓகே, சரி. ஃபைவ் பிளஸ் 9 இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். இது + 5 இது +9. ஆன்சர் என்ன? 14. 14. 14லயும் +14 அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ. +14. அடுத்து -5 ரூல் நம்பர் 2 ப்ளஸ் -9 is equal to -14. ஓகே, இப்ப இது ரெண்டும் ரொம்ப எளிமை. ரெண்டுமே பிளஸ் ரெண்டுமே மைனஸ், ஈஸியா முடிஞ்சிடும். பட் அந்த மாத்தி கொடுத்தோம்ல அது கொஞ்சம் கன்ஃபியூஷா இருக்கும். இப்ப பாருங்க, பண்ணுவோம். ரோல் நம்பர் 3 here minus, ரோல் நம்பர் 4 here minus, here plus. இந்த ஆன்சரை நான் அடிச்சிடறேன். இப்ப நீங்க ரூல் நம்பர் 3யும் 4ம் ஒண்ணுதான். ரூலை எழுதிக்கிறேன், இங்க நான் எழுதிக்கிறேன். இதுல the symbol of biggest number bracket biggest number minus smallest number. இந்த biggest number வந்து நம்பரை மட்டும் பாருங்க, மைனஸ் பிளஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர் மட்டும் சொல்லுங்க. பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 5ஆ 9ஆ 5ஆ 9ஆ? 9ஓட சிம்பிள் என்ன? ஃபர்ஸ்ட் கணக்குல மைனஸ் எழுதிக்கிறோம். the symbol of biggest number எழுதிட்டேன். 9ல இருந்து 5 போனா என்ன? 9 minus 5 -4. இந்த மைனஸ் போட்டுக்கணும். 9ல இருந்து 5 போனா என்ன? 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை முடிச்சுக்கணும். அடுத்தது அந்த ரூல் நம்பர் 4 வந்து அடுத்து வந்து பிக்கஸ்ட் நம்பர் எது? 9. 9ஓட சிம்பிள் என்ன? இந்த சம்ல ப்ளஸ். இப்போ பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 9. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 5. 4 + 4. இங்க பாருங்க, இந்த சம்மு மாதிரி எத்தனை கணக்கு கொடுத்தாலும் செய்யணும். இப்ப நான் ஒரு 2 minutes இருக்கு, அதுல உங்களுக்கு 2 sums கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் யாராவது சொல்லுங்க. ஓகே, இதெல்லாம் ரைட் பண்ணிக்கங்க, அடிச்சு போட போறேன். செய்யுங்க. ஃபர்ஸ்ட் சம்முக்கு என்ன ஆன்சர், செகண்ட் சம்முக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. ஓகேவா? மேம் -27. -27 சொல்லிருக்கீங்க. இத மைனஸா பாத்துட்டீங்களா? சரி சரி, இது வந்து பிளஸ் தான். ஃபர்ஸ்ட் சம் வந்து +13 மா. +13 கரெக்ட். அடுத்தது -3 கரெக்ட். -3. இப்படிதான் நம்ம செய்யணும். இந்த ரூல் மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்ததா வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் படிக்கணும். இந்த சப்ட்ராக்ஷன் கான்செப்ட் மட்டும் எல்லாருக்குமே என்ன செய்யணும், கொஞ்சம் குழப்பம். இந்த சப்ட்ராக்ஷன் கான்செப்ட் வர்றப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அடிஷன் கான்செப்டை அதுல பயன்படுத்தணும். அடிஷன் கான்செப்டை நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல் வந்து ஈஸியா புரியும். ஓகேவா?
சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர். ஓகேவா? சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் பார்க்க போறோம். ரூல் எழுதலாம். ஒரு பாசிட்டிவையும் இன்னொரு பாசிட்டிவும் சப் பண்ணா என்ன கிடைக்கும்னா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து ஒரு நெகட்டிவையும் சப் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு பாசிட்டிவையும் ஒரு நெகட்டிவையும் ஒரு பாசிட்டிவையும் சப் பண்ணா என்ன கிடைக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் ரூல் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரூல் அங்க முதல்ல அடிஷன் பார்த்தோம்ல, அந்த ரூலோட அப்படியே கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். தூங்கிடக்கூடாது. ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கிறதுனால. இங்க பாருங்க, இத ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாத்தீங்களா? இதை எந்த ஒரு காரணத்திலயும் மாத்தக்கூடாது. இது ஃபுல்லா இங்க போடணும். இது போட்டுக்கணும். ஆனா இந்த பிளஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் ஃபுல்லா பிளஸ், மைனஸ் ஃபுல்லா பிளஸ், பிளஸ் ஃபுல்லா மைனஸ், மைனஸ் ஃபுல்லா பிளஸ். எங்க சொல்லுங்க, இங்க என்ன வரும்? பிளஸ். பிளஸ் இங்க மைனஸ். எஸ் இது வந்து மாத்தக்கூடாது. இது டோன்ட் சேஞ்ச். இந்த ஃபர்ஸ்ட் இந்த காலம் இருக்குல்ல, அது டோன்ட் சேஞ்ச். இதை மாத்தக்கூடாது. இப்ப சொல்லுங்க, இது மைனஸ் மைனஸ்னா என்ன சொன்னேன்? பிளஸ். இது மைனஸ். இல்ல பிளஸ் சொன்னேனே. இது ரெண்டையும் மாத்தணும். ஓகே மேம். மைனஸ்னா பிளஸ் மாத்தணும், பிளஸ்னா மைனஸ் மாத்தணும். சரி, இப்ப சொல்லுங்க. பிளஸ் 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 மைனஸ் மைனஸ். இப்ப யாரு இந்த ரூல் நம்ம ஏற்கனவே படிச்சோமே, இது வந்துருச்சா? இந்த அடிஷன் ரூல். அந்த அடிஷன் ரூல், சப்ராக்ஷன் ரூலை நீங்க என்ன பண்ணிடணும்? அப்படியே அடிஷன் ரூலை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? ப்ராப்ளம பார்க்கணும். ஓகே, சரியா? சரி, இப்ப நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்ப்போம். ரூலை எழுதுறதுக்கு டைம் தரேன், எழுதுங்க. எழுதிட்டேன்னா எழுதிட்டேன்னு சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டு மேம். ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு கணக்கு கொடுக்குறேன். இதாங்க அந்த கணக்கு. சரியா? ஆன்சர் செய்யலாமா? ரூல் என்ன சொன்னேன் மேம்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செய்யக்கூடாது? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செய்யக்கூடாது? மாத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செய்யக்கூடாது? மாத்தக்கூடாது. அப்புறம் ரெண்டு சிம்பிள் இருக்குல்ல, என்ன சிம்பிள் இருக்கு நடுவுல? மைனஸ் இருக்கா? மைனஸ் இருக்கு. அது என்னவா மாத்தணும்? பிளஸ் தான் மாத்தணும். பிளஸ் தான் மாத்தணும். இங்கே பிளஸ், இங்க என்னவா மாத்தணும்? பிளஸ் பிளஸ். இப்ப வந்து ஈஸியா ஆயிடுச்சா? பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் ஆட் பண்ணா என்ன பிளஸ்? எவ்வளவு வரும்? 52. கரெக்ட். The answer.
ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிக்கிட்டீங்களா? இன்னும் வந்து இன்னும் 2-3 கணக்கு நான் வந்து சொல்லித்தரேன். நீங்க அதே மாதிரி செய்யணும். ஏன்னா இங்க இருக்கிற குழந்தையெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. நம்ம ரொம்ப ரிலாக்ஸா பார்த்தாதான் ஈஸியா இருக்கும். பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸெல்லாம் ஆகக்கூடாது. புரியல கொள்ளலைன்னு. முயற்சி செஞ்சா முடியும், எதுனாலும் முடியும். ஓகேவா? பார்ப்போம். இந்த சப்ராக்ஷன் மட்டும்தான்ப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். மற்ற எவ்ரிதிங் எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். மேம் சொல்றது 100ல ஒரு 2% தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஓகேவா? அதர்வைஸ் நல்லா செஞ்சிருவீங்க. நீங்க சூப்பரான ஆளு. ஓகேவா? இங்க வந்து பிளஸ் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செய்யக்கூடாது? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செய்யக்கூடாது? மாத்தக்கூடாது. மாத்தவே கூடாது. அப்புறம் ஏமாந்து போயிடும். மாத்தக்கூடாது. இந்த சிம்பலையும் மாத்தக்கூடாது. அப்படியே வச்சுக்கணும். இங்க என்னவா மாத்தணும்? இது என்னவா மாறும்? எப்பயுமே நம்ம வந்து சப்பு பண்ண போறதுல ஆட் தான் பண்ண போறோம். ஓகே, சொல்லுங்க. மைனஸ் என்னவா மாறும்? பிளஸ். பிளஸ். இந்த மைனஸ் இந்த பிளஸ் என்னவா மாறும்? மைனஸ். மைனஸ். இப்படி மாறிடும். இப்ப ஈஸி ஆயிடுச்சு. மைனஸையும் ஆட் பண்ணா மைனஸ். 52 20 ஆட் பண்ணா 32. 72. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம்ம. பார்த்து எழுதிக்கங்க. இன்னுமே நிறைய சம்மு நம்ம போடலாம். பட் நமக்கு இன்னும் 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து மல்டிப்ளிகேஷன், இன்னொன்று வந்து டிவிஷன். 4 ஆப்ரேட்டர் தான். சரியா? இந்த 4 ஆப்ரேஷன் மட்டும் சரியா இருந்தா நமக்கிட்ட ஒரே ஒரு கோஆப்ரேஷன் அதுவும் சேர்ந்து இருந்தா ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப எளிமையானது நம்மளுடைய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் யாரு வந்து சரியா போடுறாங்களோ, ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் 2% கன்ஃபியூஸா இருக்கும். அது மட்டும் சரியா போட்டாங்கன்னா அவங்க சூப்பர் தான். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அர்த்தம் இந்த அளவு. ஓகே, இப்ப மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் இன்டிஜர். ஏன் மேம் ரெண்டையுமே ஒரே இடத்துல எழுதுறீங்க? ரெண்டுமே ஒரு சிமிலரான ஒரு ரூல் வந்து தாங்கியிருக்கு. அதனால ரெண்டுமே நம்ம எழுதிக்கணும். போத் ரெண்டுமே ஒரே ரூல் தான். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா, அதாவது பாசிட்டிவையும் மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ், நெகட்டிவையும் மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ். அதே இது அல்டர் சிம்பல் மாத்தி இருந்தா அது நெகட்டிவ். பிளஸ்ஸையோ மைனஸையோ பிளஸ்ஸையோ, இந்த ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான், மைனஸ் அப்படின்றத நல்லாவே தெளிவாவே புரிஞ்சுக்கலாம். மேல இருக்கிறதுக்குமே அதே மாதிரி காலி பிராக்கெட் போட்டு பிளஸ் போட்டிருக்கலாம். ஓகே, இது பிளஸ்க்கு மட்டும் கிடையாது, டிவிஷனுக்கும் அதுதான். இது பிளஸ் இன்ட்டு எழுதிட்டீங்கல்ல, இதே இன்ட்டு எழுதின பிறகு அடுத்து வந்து டிவைட். ரெண்டுக்குமே அதுதான். மல்டிப்ளிகேஷனுக்கும் அதுதான், டிவைடுக்கும் அதுதான். ரெண்டு கண்டிஷனுமே ஒண்ணுதான். அதனால ரொம்ப தெளிவா நம்ம செய்யலாம். ஓகேவா? சரி, நேத்து பார்த்த டிவிசிபிலிட்டி பை 7 கண்டிஷன் என்ன? நெகட்டிவ் ஆஸ்குலேட்டர் 2. அதுதான் அதனுடைய கண்டிஷன். ஓகேவா? தன்ஷிகா ஹோம்ஒர்க் ஏன் அனுப்பல? ஹோம்ஒர்க் தினம் அனுப்பணும். ஸ்கூலுக்கு போனோன்னா உங்களுடைய அப்புறம் சார்ட் லைன் கொஞ்சம் மாறும், டயர்ட்னஸ் இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் கிளாஸ் ரூமில் இருந்தது பிரிஸ்காக இருக்கணும். வந்துட்டு ஹோம்ஒர்க் கண்டிப்பாக போட்டு விடுங்க. உங்கள் அம்மா அப்பா ஃபோன் நம்ம எடுத்து நீங்கள் டிவிசிபிலிட்டி ஃபுல்லாக செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை குட்டியாக வேணும்னா நம்ம 7க்கும் 13க்கும் மட்டும் உங்கள் அப்பாவோட பைக் நம்பரோ கார்டு நம்பரோ எடுத்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். பண்ணுவீங்களா? ஓகே,
ஃபர்ஸ்ட் டே உள்ள ஃபார்முலா சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் டே என்ன ஃபார்முலா? அந்த ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன படிச்சோன்னு ரெக்கலெக்ட் பண்ணுங்க. வராதவங்க கவலைப்படாதீங்க. என்ன அஃப்ரீன்? எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே என்ன ஃபார்முலா படிச்சீங்க அதை சொல்லுங்க. Ma'am, சொல்லுங்க. Kiran had drawn many colorful masks. மெனி கலர்ஃபுல்னு டக்குன்னு தவிர்த்தீங்களா? ஒரே ஒரு வேடை விட்டீங்களா? Colorful, different colorful masks. டிஃபரண்ட் கலர்ஃபுல் மாஸ்க். அதுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தோம்ல 11th ஸ்டாண்டர்டு மேக்ஸ்ல இல்ல பிசிக்ஸ்ல போய். ஆமாம் இதுலயே எழுதிட்டேன் மேம் நானு. ஓகே. டெராஜிகா மெக்கா ஹிலோ டெடக்கடே சென்டி மில்லி மைக்ரோனான பிக்கப் எம்டா ஆட்டோ செப்டோ யோட்டோ. இங்கேயுமே ஈட்டா ஜீட்டா பெட்டா அப்படியெல்லாம் இருக்கும். சரியா? கொஞ்சம் அது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். உங்களுக்கு அதுல ஒரு குட்டி டெஸ்ட் கேட்பேன். நானா என்ன 10 பவர் -9. ஓகேவா? கிலோ கிலோ நானோ பிக்கோ ஃபெம்டோ ஆட்டோ 15 18 எல்லாம் 3 டேபிள்ல தான் வரும். ஓகேவா? இப்ப நான் அது உங்களுக்கு சொல்றேன். டெராஜிகா மெக்கா கிலோ ஹெக்டா டெக்கா டெராஜிகா மெக்கா கிலோ ஹெக்டோ டெக்கா கிலோ ஹெக்டோ டெக்கா டேசி சென்டி மில்லி மைக்ரோ நானோ பிக்கோ டெராஜிகா மெக்கா கிலோ டெடக்கா டேசி சென்டி மில்லி மைக்ரோ நானோ பிக்கோ ஃபெம்டோ ஆட்டோ செப்டோ யோக்டோ இப்படி வரும். சரியா? 12 9 6 3 2 1 எல்லாமே மீட்டர்ல தான் சொல்றோம். 10 பவர் வரணும். நீங்க கரெக்டா பாடணும். அப்பதான் வரும். டேசி சென்டி மில்லி இது உள்ள -1 -2 -3 அப்படி வரும். நீங்க இதுக்கு ஒரு ரூல் சொன்னோம்ல, அந்த ஃபார்முலா சொல்லிட்டோம். ரூல் சொல்லுங்களேன். பிக் டு ஸ்மால். பிக் டு ஸ்மால் வந்து பிக் டு ஸ்மால் மல்டிப்ளை பண்ணோம் மேம். மல்டிப்ளை பிஎஸ்எம். ரைட். அடுத்து மேம் அப்புறம் ஸ்மால் டு பிக் வந்து டிவைட் பண்ணோம் மேம். வெரி குட். அவ்வளவுதான். ஈஸி. ஸ்மால் டு பிக் டிவைட். இப்ப நேத்து கிளாஸ்ல உள்ளதுல வந்து கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒர்க்கை வந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம வந்து லீவ் ஆயிக்குவோம். ரொம்ப சூப்பரா அழகா 3 நாள் கிளாஸும் ரொம்ப அழகா கவனிக்க சூப்பரா அவங்க ஹின்ஸ் எடுத்து காலையில எந்திரிச்சோடனே ஹோம்ஒர்க் இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நல்ல நீட்டா எழுதுங்க. மற்றபடி நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க. சூப்பரா சொல்றீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸ் ரூம்ல உங்க லைஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். அதுல வந்து எல்லா அளவு ஐயமே இல்லை. ஓகே, வாங்க 10 மினிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் என்னன்னு நம்ம டவுட் இருக்கான்னு கேட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த பாட்டெல்லாம் இருக்கு. மீனா டிக்கா டிக்கா அப்படின்ற ஒரு பாட்டு போட்டு நாங்க டான்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பிசிக்ஸ்க்கு கண்டிப்பா மேக்ஸுக்கு கண்டிப்பா பிசிக்ஸ் நாலேஜ் இல்லைன்னா நீங்க ஜேஇ பெரிய பெரிய பொசிஷனுக்கு போறதுக்கு ரொம்ப நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம நேத்து பார்த்ததுல ஒரு 517 232 டிவைட் பண்றோம். இது கேன்சலேஷன் சிம்பிளிஃபை. உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மல்டிப்ளை தெரியுமா? பட்டர்ஃப்ளை கேன்சலேஷன் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வரைஞ்சுக்கணும். இங்க இன்னும் ஒரு 2 நம்பர் கூட எழுதலாம். இப்படிலாம் எழுதிக்கணும். இப்படிலாம் நிறைய கொடுப்பாங்க. இப்படிலாம் நிறைய நம்பர் இப்படிலாம் கொடுக்குறப்ப என்ன கேன்சல் பண்ண முடியாம அப்படியே ரொம்ப அப்படியே கஷ்டப்படக்கூடாது. அப்ப நம்ம அந்த டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாம் நம்ம பேஸ் பண்ணி அப்படியே யோசித்து பார்க்கணும். சரியா? அண்ணா கரெக்டா வரும். இது வந்து 7 தான். இந்த பட்டர்ஃப்ளை கேன்சலேஷன் வந்து இந்த எங்கெல்லாம் ஜாயின் ஆயிருக்கோ அதான் பட்டர்ஃப்ளை. சரியா? இந்த நம்பர் கேன்சல் பண்ணலாம். இந்த நம்பர் கேன்சல் பண்ணலாம். ஆனா இதுவும் ஜாயின் ஆகல. இது ரெண்டே அடிக்க கூடாது. இது ரெண்டே போட்டு அடிக்க கூடாது. சொல்ற புரியுதா? இது ரெண்டே அடிக்க கூடாது.
ஏன்னா இப்படிதான் ஜாயின் ஆகுது, இப்படிதான் ஜாயின் ஆகுது. நான் சொல்றது விளங்குதா? எங்க 2 நம்பர் ஜாயின் ஆகலையோ அங்க அது ஜாயின் ஆகலையோ அந்த லைன்னால அதை வந்து அடிக்க கூடாது. அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா பட்டர்ஃப்ளை வராது, தப்பா வரும். இது 2 அடிக்கலாமா? அடிக்கலாம். இது 2 அடிக்கலாம், சேம் டேபிள். என்ன? இது 2 அடிக்கலாம், சேம் டேபிள். இது 2 அடிக்கலாம், சேம் டேபிள். இது 2 அடிச்சுக்காது, இது 2 அடிச்சுக்காது. சரியா? கொஞ்சோன்னு புரியுதா? கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கா, இந்த அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா கொஞ்சம் பழகணும். இப்ப நீங்க இந்த நம்பர்லாம் போய் மனப்பாடம் பண்ணி வரணும். இந்த நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பர்ல வரும். இந்த பிரைம் நம்பர்ல இருக்கிற நம்பரு அதோடைய மல்டிபிள்ஸா இருந்தா மட்டும்தான் அடி வாங்கும், இல்லைன்னா அடிக்காது. டிவிசிபிலிட்டி பை 3 யாரோட கம்பேர் பண்ணி சொன்னோம்? யாரும் ஜோடி டிவிசிபிலிட்டி பை 3க்கு பார்த்தே சொல்லலாம். நோட் இருக்குது, டெய்லி ஒரு நோட்ல தான் எழுதுறோம். 9. டிவிசிபிலிட்டி பை 9. வெரி குட். டிவிசிபிலிட்டி பை 3க்கு டிவிசிபிலிட்டி பை 9 தான் கம்பேர் பண்ணணும். சூப்பர். அதுக்கு என்ன ரூல் தனிச்சிக்கா? Sum of digit மேம். சம் ஆஃப் டிஜிட்ஸ். அதான். இப்ப நான் இதை ஆட் பண்ணி பாக்குறேன், இது 3ஆல டிவைட் ஆகுமான்னு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் இப்படிதான் மெல்ல மெல்லதான் செய்து பார்க்கணும், அடிச்சு கொடுக்கறது. 5 + 1 6 6 + 7 13 13. 1 + 3 4 4. கண்டிப்பா 4 டிவிசிபிலிட்டி பை 3 இல்ல, 9ம் கிடையாது. சரி, இது கீழே இருக்கிறது ஆகுதான்னு பாப்போம். சொல்லுங்க. 2 + 3 5 5 + 2 7 7. இதுவும் டிவிசிபிலிட்டி ஆகல. டிவிசிபிலிட்டி நான் டிவிசிபிள் பை 3, நான் டிவிசிபிள் பை 3 அடிக்கிறது. இங்க வந்து 2ஆல முடியுது, இங்க 8ஆல முடியுது. இது எதனால அடிக்கலாம்? இப்படி அடிக்கலாம். இது எதால அடிக்கலாம்? கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிள் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து எந்த ரூல் படிச்சோம்? டிவிசிபிலிட்டி பை 2. அப்ப இத 2ஆல அடிக்கலாம். 1 2 is 2. 1 2 is 2. 2 2s are 4. 4 2s are 8. இனி இது வந்து இதுவும் கேன்சல் ஆகாது, ஏன்னா இது ஈவன், இது ஆட், இது அப்படியே இருக்கும். இப்ப இந்த பக்கம் கிராஸ் ஆகலாம். இங்க 11 இருக்கு. இப்ப இத நீங்க பாருங்க, இங்க 11 இருக்கு. இது 11 டேபிள் அடங்குமான்னு பார்க்கலாம். 2 + 2 4 4 - 3 7 4 - 3. ஏன்னா இது ஈவன் ஆட் நம்பர் சொல்லலாம். 4 - 3 1 1. அப்ப இது இதால அடிக்காது. இப்படி நம்ம கொஞ்சம் கொண்டு போகணும். அப்ப நிறைய நமக்கு என்ன தெரியணும்? பிராக்டிஸ் போடுறதுக்கான வழிமுறைகள்லாம் தெரியணும். அப்பதான் நம்ம ஈஸியா கொண்டு போகலாம். நல்லா 3 நாள் கிளாஸ்ல கிரண் had drawn many different colorful masks. பிசிக்ஸ் புக்ஸ்ல இருந்து டெரஜிகா மெக்காலாம் கத்துட்டோம். நல்லா சொன்னீங்க. பிக் டு ஸ்மால் மல்டிப்ளை, ஸ்மால் டு பிக் டிவைட் சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, நேத்து ரொம்ப அழகா டிவிசிபிலிட்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் போட தான் வரும். நிறைய எக்ஸசைஸ் பண்ணதான் வரும். பண்ணுவோம். நிறைய டைம் இருக்கு. 100 days 100 கான்செப்ட் சொல்லியிருக்கோம். 3 days தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சூப்பரா பண்ணீங்க. சோர்வடையாம டெய்லி வந்துடணும். ஓகேவா? அடுத்து வந்து இன்னைக்கு நிறைய பார்த்தோம். நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெஷல் நம்பர்ஸ் இனிமே பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு இன்டிஜர்ஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்ற அந்த 4 கான்செப்ட் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதுல வந்து கண்டிஷன்ஸ்ல நீங்க பார்த்து சொல்ல வேண்டியது, இப்ப ஒரு பாசிட்டிவ் நம்பரையோ ஒரு நெகட்டிவ் நம்பரையோ அல்லது ஒரு நெகட்டிவ் நம்பரை ஒரு பாசிட்டிவ் நம்பரையோ
ஆட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லலாம். ரூல் மட்டும் சொல்லுங்க, ரூல் மட்டும். Biggest number minus smallest number, ma'am. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு விட்டுட்டீங்க பாருங்க. சிம்பிள் ஆஃப் biggest number, பிராக்கெட் பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் smallest number. இதுதான் அதனுடைய கண்டிஷன். இதுதான் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்புறம் அடிஷன் நீங்க பண்றப்ப தெளிவா பண்றதுக்கு இந்த உத்தியில, அடுத்து சப்ராக்ஷனுக்கு அடிஷனை இம்ப்ளிகேட் பண்ணி ஷப்ப அப்படியே அடிஷனா மாத்திட்டு தான் நீங்க பண்ணணும். ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுடைய வேலை என்னன்னா, நீங்க வந்து எனக்கு மனப்பாடமாலாம் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு 5 டேபிள் கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10 டேபிள் ரொம்ப பிடிக்கும், அது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2, 3, 4, 5 இந்த 4 டேபிள் மட்டும் நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஃபிங்கரிங்கே இருக்கு. ஃபிங்கரிங்லேயே உங்களுக்கு 6, 7, 8 நான் சொல்லி தருவேன். ரொம்ப அருமையா உங்களுக்கு 2, 3, 4, 5 டேபிள் தெரியுமா? பக்காவா தெரியணும். தெரியுங்கம்மா. அது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 6, 7 கூட 6 கூட பரவாயில்ல, 7, 8 கொஞ்சம் 9 அப்படி கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் விரல்லையே நம்ம ஃபிங்கரிங்காவே செய்யலாம். ரொம்ப 10 விரல் நமக்கு மூலதனம், 10 விரல் மூலதனம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி அப்படின்ற ஐயா சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான வரிகள். சும்மா இருக்கக்கூடாது, அது மூலதனம், 10 விரல்கள் தான் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான வரிகள் கொடுத்துருக்காங்க. நிறைய கோட்ஸ் படிங்க, எல்லாம் ஹாப்பியா இருங்க. இந்த வயசுல எங்க மேம் ஹாப்பியா இருக்க முடியுது? ஹோம்ஒர்க் நிறைய லீவ்ல கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு தான் போய் எல்லாம் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் யோசிச்சாலும் செய்யுங்க, ஒன்றும் இல்லை, நோ இஷ்யூ. நல்லா ஹாப்பியா போங்க. உங்களுடைய நாளைக்கு 4th டே கிளாஸ் ரொம்ப சூப்பரா கொண்டு வரலாம். இன்னைக்கு நீங்க படிச்சதெல்லாம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க. 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 5 டேபிள் வந்து நல்லா படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு வந்து வேற ஒண்ணு நம்ம ரிலாக்ஸா பார்க்கலாம். மேம் வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸும் நான் சொல்லி தருவேன். அப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லி தருவேன். நீங்க என்னென்ன ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு சொல்றீங்களா இப்ப? ஏன்னா அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்க பாடத்துல இருந்து தேவையான கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்லி தருவேன். அதுக்காக அஃப்ரீன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த ஊரு? 4th போறேன் மேம். 4th போறீங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? திருநெல்வேலி மேம். ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பெல் ஸ்கூல், பெல் மேஜிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே. 4th. நான் நடத்துனது உங்களுக்கு புரியுதா? எஸ் மேம். உங்களுக்கு புரியலன்னா நீங்க மேம் ப்ளீஸ் பைய சொல்லிட்டாங்க அப்படி கேளுங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. புவனா அப்படின்ற ஐடியில இருக்கிற யோகராஜ்னு நினைக்கிறேன். யோகராஜ் சொல்றீங்களா? எஸ் மேம். உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் மேம். 11th ஸ்டாண்டர்டா? எஸ். ஓகே ஓகே. எந்த ஸ்கூலு, எந்த ஊர்? நான் கேத்தன்பட்டி. ஓகே. அது எங்க இருக்கு? வேலூர். ஓகே தேங்க்யூ. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. 11th கான்செப்ட்டுமே கொஞ்சம் சொல்லி தருவேன். அப்படியே குழந்தைங்க மற்றவங்க கவலைப்படாம அப்படியே கவனிச்சுக்கலாம். ஓகே. அடுத்து கோமலான்ற ஐடியில இருக்கவங்க ப்ளீஸ். ஹலோ மேம், என் பேர் நீரஜ் மேம். ஓகேம்மா. நான் வந்து குடியாத்துல இருந்துக்கேன் மேம். நான் 7th போறேன் மேம் இப்போ. ஓகேப்பா தேங்க்யூ. எந்த ஸ்கூல்ல இருக்கீங்க? சரஸ்வதி வித்யாலயா மேம். ஓகே தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஆஃப் பண்ணிக்கோங்க. தன்ஷிகா மேம், சொல்லுங்க. என் பேர் தன்ஷிகா மேம். நான் ஜோலார்பேட்ல இருந்து வரேன். ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 7th மேம். 7th. ஓகே. எந்த ஸ்கூலு? டான் பாஸ்கோ மேம். கவர்மெண்ட் ஸ்கூலா? டான் பாஸ்கோ மேம். டான் பாஸ்கோ. தேங்க்யூ. தங்கச்சியும் இருக்கு மேம். தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சின்னு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் ரித்விகா மேம். ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
தேர்ட் போறேன், ஃபோர்த் போறேன் மேம். ஃபோர்த் போயிட்டீங்க. ஓகே 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 சூப்பர். அதே ஸ்கூலா? அதே ஸ்கூல் தான் மேம். ஓகே. நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மேம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு மேம். கொஞ்சம் புரியாததை கேளுங்க. நம்ம மறுபடியும் ஒரு நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். எஸ் மேம். குட்டி குட்டியா இருக்கீங்கல்ல, புரியலைன்னா கேளுங்க. ஓகே. ரதின்ற ஐடியில இருக்கவங்க சொல்லுங்க. வணக்கம் மேம். என் வணக்கம். பேர் சங்கீதா மேம். ஓகே. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம். இப்ப நீங்க சேலத்துல இருந்து வரேன். போறதே 5th தானா? 6th மா. 6th சொல்லணும். ஏன்னா நீங்க ப்ரொமோட் ஆயிட்டீங்க, ரிசல்ட் போட்டாங்க, அதனால. ஓகே 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 மேம். வேற யார ஐடியில இருக்கீங்களா? எனக்கு ஒரு இதுல பட்டன் வந்து மூடி இருக்கு, இன்ட்ரோ பண்றீங்களா? வேற குழந்தைங்க இருக்கீங்களா? இன்னொரு ஐடி எனக்கு தெரியல. ஓகே. எனிவே நல்லா படிங்க. ஈஸி தான். நம்ம என்ன அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உச்சத்துக்கு போகலாம். அழகா கவனிக்கிறீங்க. இப்போ தன்சிகாவோட தங்கச்சி எல்லாம் ரொம்ப குட்டி பாப்பா, அஃப்ரீன்னு, அவங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பைய தான் கவனிக்கணும். அப்படியே நீங்க மல்டிப்ளே டேபிள் படிச்சுட்டு வரணும். அப்புறம் நம்பர்ஸ் அப்படியே வாயிலே கால்குலேட் பண்ணலாம். 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா என்ன, 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா என்ன, இப்படி ஃபாஸ்டா வந்து நீங்க மனப்பயிற்சி. அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து கால்குலேட்டரு, அதுக்கப்புறமா வந்து செல்போனு எதுவுமே கிடையாது. அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் வாய் கணக்கு தான் போடுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் மால், அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் இருக்காது. அங்க எல்லாம் வந்து சிஸ்டத்துல எல்லாம் நமக்கு பில் தர மாட்டாங்க. அவங்க ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்கம்மா. அந்த பேப்பர்ல ஒரு பேனா வச்சு டக்கு 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 டக்குன்னு பருப்பு, உளுந்து, கடகு, வெந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு அப்படியே ஆட் பண்ணுவாங்க. அப்படியே மிராக்கிளா இருக்கும். அப்படியே சந்தோஷமா இருக்கும். இப்படி ஃபாஸ்டா ஆட் பண்றாங்க அப்படின்னா அப்படியே பழக்கம். அது அப்படியே வழக்கமா ஆயிடுச்சு. ஓகேவா? சூப்பரா. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். டெய்லி வாங்க. இங்கே 7th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் இவங்கெல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டாபிக் எடுத்துட்டு வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு எவ்வளோ புரியணுமோ அவ்வளோ ஸ்லோவாக சொல்லி தருவோம். ஓகேவா? தேங்க்யூ. குட் நைட். ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த 3-4 கிளாஸை நல்லா பண்ணுங்க. 2, 3, 4, 5 இந்த 4 வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப் டு 20 வரைக்கும் தெரியும். 10 2s are 20 அப்படின்னு தெரியாம 20 2s are 40 வரைக்கும் தெரியணும். 20 புரியுதா? இது மட்டும் ஹோம்ஒர்க்கா பார்த்து எழுதி போடுங்க. டெராஜிகாமிக்கா மனப்பாடம் பண்ணுங்க. இந்த 2 ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணுங்க. அடுத்த நாள்லாம் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போன பிறகு ஹோம்ஒர்க் வேணாம். இங்க வந்து ஸ்பாட்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நேத்து நடத்தினதை பார்த்துட்டு வந்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகே? ஓகே மேம். தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் மேம். தேங்க் யூ மேம். குட் நைட் மேம். Thank you, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ. Thank you, ma'am.